அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். எல்லா பெண்களுக்குமே இருக்கக்கூடிய மிகப்பெரிய கவலை, குழந்தைங்கள எப்படி கையாள்றதுன்னே தெரியல. அடம் பிடிச்சே எல்லா விஷயத்தையுமே சாதிக்கிறாங்க அப்படின்ட்டு நிறைய பேரண்ட்ஸ் ஃபீல் பண்ணிகிட்ருப்பாங்க. அண்ட் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா, குழந்தைங்கள எப்படி கையாளலாம் அப்படின்றத பற்றி ஒரு 3 டிப்ஸ் நான் போட்டிருக்கேன். ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சின்ன பிள்ளைங்க, டீனேஜர்ஸ்னு எல்லாத்தையுமே கையாள முடியும் இது மூலமாக. ஸோ வீடியோ தொடர்ந்து பாருங்கள். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வெல்கம் டு ரிசூஸ் டைரி. இந்த விளாக் பார்த்தீங்கன்னா ஒரு 2 டேஸ் நடந்த விஷயங்களை ஷார்ட்டாக ஒரு 15 நிமிஷத்தில் சொல்லியிருப்பேன். ஸோ இந்த வீடியோ ஒரு விளாகாக மட்டும் இல்லை, உங்களுக்கு தேவையான டிப்ஸும் இது கூட கிடைக்கும். ஈவினிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ ஈவினிங் ஷாம்பு ப்ரிப்பரேஷன் ரெடி பண்ணால் தான் நாளைக்கு நம்ம டிஸ்பேட்ச் பண்ண முடியும் அப்படின்ட்டு ப்ரிப்பேர் நடந்துட்டுருந்துச்சு. அந்த காலத்துலலாம் குழந்தைய வளர்க்குறது ரொம்ப பெரிய சவாலான விஷயம் கிடையாது. ஏன்னா அப்போது டிவி கிடையாது, மொபைல் எதுவுமே கிடையாது. ஸோ குழந்தைங்களுக்கு வேறு வழி இல்லை. ஸோ ஒன்றா சேர்ந்து விளையாடுறது இப்படி தான் போயிட்டுருக்கும். பட் இந்த காலகட்டங்களில் குழந்தைகளை வளர்க்குறது மிகவும் சவாலான ஒரு விஷயமும் கூட. ஆனால் இந்த சவாலையும் தாண்டி நம்ம எவ்வளோ கண்ணியமாக ஒழுக்கமாக குழந்தைங்களை வளர்க்குறோம் அப்படின்றதுல தான் இருக்குது நம்மளுடைய வளர்ப்பு. ஸோ ஃபைஹா பேபி பார்த்திங்கன்னா ஸ்கூலில் ட்ராயிங் காம்படிஷன் இருந்துச்சு. அதில் பசுமையும் பாரம்பரியமும் சேர்ந்த மாதிரி ட்ராயிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் பர்டிகுலர் ட்ராயிங் செலக்ட் பண்ணி ட்ரைனிங் கொடுத்தேன். ஸோ வீட்லேயே கற்றுக்கிட்டாங்க. இது எல்லாமே ஃபைஹா பேபி வரைஞ்ச ட்ராயிங் தான். இதில் ரொம்ப ஒரு இக்கட்டான ஒரு ட்ராயிங் என்ன அப்படின்னா, இந்த மாடு வரைகிறது தான். ஸோ மாடு வரையும் போது அது எனக்கு வரவே இல்லை, எனக்கு பிடிக்கவே இல்லை, எனக்கு வரைகிறதுக்கே பிடிக்கல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஃபைஹா பேபி. நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் சொன்னேன், நீ எந்த ஒரு விஷயத்தை பண்ணுறதா இருந்தாலுமே முழு மனசோட உனக்கு பிடிச்சி நீ பண்ணினா அது கண்டிப்பாக உனக்கு வெற்றி கொடுக்கும். நீ முழு மனசோடு இல்லாமல் அது எரிச்சப்பட்டுட்டு ரொம்ப கோவமாக பண்ணினா அதில் உனக்கு வெற்றியே கிடைக்காது அப்படின்னு நான் சொன்னேன். ஸோ நான் சொல்லிக் கொடுத்த மாதிரி ஃபைஹா பேபி நல்லாவே சூப்பராக ட்ராயிங் பண்ணிவிட்டு ஸ்கூலில் செலக்ட் ஆகிட்டாங்க. ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா அழகன்குளத்து ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே இன்னொரு காம்படிஷன் இருக்குது. ஸோ அதனால் இன்றைக்கி காலையிலேயே சீக்கிரமாக சமையல் எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஃபைஹா பேபியை அந்த ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போகணும். அதனால ஃபைனலாக சமையல் எல்லாமே முடிச்சுட்டேன். மீன் குழம்பு பண்ணியிருந்தேன். ஸோ கொஞ்சமாக குழம்பு பண்ணிவிட்டு கொஞ்சம் பீசஸ் எடுத்து பிள்ளைங்களுக்கு ஃப்ரை பண்ணிடலாம் அப்படின்ட்டு அதுவுமே ஃப்ரை பண்ணிட்டேன். நேற்று பூண்டு குழம்பு பண்ணியிருந்தோம். அதனால் பூண்டு குழம்பு கொஞ்சமாக இருந்துச்சு. ஸோ அதையும் நல்லா வற்ற வச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதையுமே வற்ற வச்சாச்சு. ஸோ பையனுக்கு சாப்பாடு பேக் பண்ணி கொடுத்து விட்டுட்டு இப்போ ஃபைஹா பேபியை கூட்டிக்கிட்டு அங்கே போகணும். குழந்தைங்க ஒரு இன்ஸ்பிரேஷனாக பார்க்குறது நம்மளை மட்டும்தான். நம்ம எப்படி நடந்துக்கிறோம் அப்படின்றத பார்த்து தான் அவங்களோட மைண்டில் சேவ் பண்ணிக்கிறாங்க எந்த ஒரு விஷயத்தையுமே. பிடிவாதம் அதிகமாக பிடிக்கிறாங்க அப்படின்னா அதுவும் நம்மக்கிட்ட இருந்து தான் வருது. ஒன்று நம்ம பிடிவாதம் பிடிக்கிறத பார்த்துருப்பாங்க, இல்லைன்னா அவங்க பிடிவாதம் பிடிக்கிறதுக்கு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி போவீங்க. இந்த 2 ரீசன் தான், வேறு எதுவுமே வெளியில இருந்து வராது. அண்ட் நம்மளுடைய சூப்பர் க்ரோத் ஹேர் ஆயில் சின்ன பிள்ளைங்களுக்கு யூஸ் பண்ணலாமா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. தாராளமாக யூஸ் பண்ணுங்கள். நான் ஃபைஹா பேபிக்கு யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ 3 வயசு குழந்தையிலேருந்து தாராளமாக யூஸ் பண்ணலாம். சில பிள்ளைங்களுக்கு சின்ன பிள்ளையிலேயே முடி வளர்ச்சி ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அப்படி இருக்கக்கூடிய பிள்ளைங்களுக்கு சின்ன பிள்ளையிலேருந்தே இந்த ஹேர் ஆயில் யூஸ் பண்ணும்போது நல்ல வளர்ச்சி கிடைக்கும். ஃபைனலாக ஃபைஹா பேபி ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டோம். தூரமாக நின்று நான் ஜூம் பண்ணி வீடியோ எடுத்தேன். ஸோ பிள்ளை இன்ட்ரெஸ்ட்டாக வரைஞ்சிட்டு தான் இருக்காங்க. ஸோ அந்த ஹால்குள்ளேயே வெவ்வேறு போட்டியில், அதாவது பேச்சு போட்டி, ட்ராமா இந்த மாதிரியும் நடந்துகிட்டு இருந்துச்சு. எனக்கு என்ன பயம்னா அந்த ட்ராமாவை பார்த்துட்டு மைண்டு ஃபோக்கஸ் இல்லாமல் வரையாமல் போயிடுவாளோ அப்படின்னு நினச்சேன். பட் பரவாயில்ல, கான்சன்ட்ரேஷனோட வரைஞ்சிட்டு தான் இருந்தாங்க. அண்ட் நிறைய குழந்தைங்க பரதநாட்டியம், கிராமிய பாடல்கள் இந்த மாதிரி எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தாங்க. நாங்கள் போனது ஒரு 10 மணிக்கு போனோம். திரும்ப வீட்டுக்கு ரீச் ஆகிறது பார்த்திங்கன்னா 1 மணி ஆகிடுச்சு. ஓகே, இப்போ குழந்தைகளை கையாளுறதுக்கு ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னன்னு பார்த்துடலாம். அடம் பிடிக்கிற குழந்தைங்க, அதாவது ரொம்ப அடம் பிடிச்சி எனக்கு இது வேணும் அது வேணும்னு அடம் பிடிச்சி கேட்டு அழுதே சாதிப்பாங்க. நீங்கள் நினைப்பீங்க என் குழந்தை அடம் பிடிக்க, அதனால் இதை நான் செஞ்சு கொடுத்துடுவேன், என் குழந்தை ஈஸியாக என் குழந்தைக்கு எல்லாமே கிடைக்கணும், நான் பட்ட கஷ்டம் எதுவுமே என் குழந்தை படக்கூடாது அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் அது தப்பு கிடையாது. அப்படி நீங்கள் அடம் பிடிச்ச உடனேயே கிடச்சிருது அப்படின்னா அப்போ பெரியவன் ஆனதுக்கப்புறமும் நமக்கு எல்லாமே ஈஸியாக கிடைச்சிரும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வந்துடும். எதிர்காலத்தில் எந்த ஒரு விஷயத்தையுமே விட்டு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணமே வராது.
என் குழந்தை மட்டும்தான் பெருசு, என் குழந்தை மேலே நான் ரொம்ப பாசம் வச்சுருக்கேன், உயிரே வச்சுருக்கேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது தப்பு கிடையாது. அதே நேரத்தில் கண்டிப்போடு நம்ம குழந்தைங்கள வளர்க்கணும். சம்டைம்ஸ் நம்ம வீட்டில் பண்ணக்கூடிய சாப்பாடு இது நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொன்னால் உடனே நம்ம ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வேறு ஏதாச்சும் ஃபுட்டு வாங்கி கொடுக்குறது, இது வந்துட்டு ஒரு பெரிய பெருமை கிடையாது. இந்த மாதிரி நம்ம பண்ணுறோன்னா நம்ம குழந்தைங்கள வழி தவறி போகிறதுக்கு நாம் தான் ஒரு ஆப்ஷனை கொடுக்குறோம். ஸோ வீட்டில் இதுதான் சமைச்சிருக்கேன், நீ இதுதான் சாப்பிடணும், இது வேணாமா பட்டினி கெட அப்படின்னு விட்டுருங்க. ஐயையோ! குழந்தைய வந்துட்டு பட்டினி கிடக்க சொல்கிறீங்களே அப்படின்ட்டு என்னை திட்டாதீங்க. ஏன்னா சில விஷயங்களில் நம்ம கண்டிப்போடு நடந்தால் மட்டும்தான் அந்த குழந்தை ஓகே இந்த சுச்சுவேஷன் இப்படி இருக்குது, இதை நம்ம வந்துட்டு ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மையோடு வளரும். 2 நாள் பட்டினி கிடந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, 3ஆவது நாள் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் சொல்கிற சாப்பாடு அந்த குழந்தை சாப்பிட்டு தான் ஆகும். இந்த நேரத்தில் நீங்கள் மனசை கல்லாக்கிக்கிறணும். ஏன்னா நம்ம 90s கிட்ஸாக இருக்கும்போதெல்லாம் நம்ம வாங்காத அடி இல்லை மிதி இல்லை. ஸ்கூல் டீச்சர்ஸு அப்புறம் வீட்டில் பேரண்ட்ஸ்னு எல்லார்கிட்டேயுமே அடி வாங்குவோம். அடி வாங்கிட்டு இந்த சைடு தட்டி விட்டுட்டு போய்கிட்டே இருப்போம். ஆனால் இப்போ உள்ள காலகட்டங்களில் உள்ள பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ் திட்டுறாங்க, மார்க் வந்து கம்மியாயிடுச்சு, ஸ்கூலில் டீச்சர்ஸ் வந்து திட்டுறாங்க, அதனால வீட்டை விட்டு ஓடி போகிறாங்க, இல்லைன்னா சூசைட் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம கேள்விப்படுறோம். ஸோ இதெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம குழந்தைங்களை கண்டிப்போடு தான் வளர்த்து ஆகணும். அடுத்ததாக விளையாடுறது. இப்போ உள்ள காலகட்டத்தில் எந்த பிள்ளையுமே வெளியில் விளையாடுறதே கிடையாது. எங்கே வேணாலும் போய் பாருங்கள், மூலையாக நின்று 4 பேர் 5 பேர் ஒன்றா நின்று உட்காந்து மொபைல் தான் நோண்டிகிட்ருக்காங்க. அந்த மொபைலில் ரீல்ஸ் பார்க்குறது, கேம்ஸ் விளையாடுறது அப்படின்ட்டு. சரி ஓகே, கேம்ஸ் ஏதாச்சும் விளையாடுறாங்க அப்படின்னு பார்த்தா ஒரு கேம்லையே 4-5 பேர் ஒன்றா சேர்ந்து அவனை விட்டு இவனை குத்து இவனை கொல்லு அப்படின்ட்டு இப்படி தான் சவுண்டு கேட்குது. ஸோ இந்த மாதிரியான எண்ணங்கள் மனசில் அப்படியே டெய்லி பதியும் போது மனிதாபிமானமே இல்லாத ஒரு சமூகமாக தான் வரக்கூடிய ஜென்ரேஷன் உருவாகும். அது மட்டும் இல்லை, இந்த மொபைல் அண்ட் நம்ம விளையாடக்கூடிய அந்த கேம் பார்த்திங்கன்னா மூளையை வந்து டோட்டலாக மழுங்கடிக்க செய்யுது. மூளையோடைய செயல்திறனே கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகுது. நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு மொபைல் கொடுத்தீங்கன்னா என்ன பர்பஸ்க்காக கொடுத்துருக்கீங்களோ அது மட்டும் பண்ணுறது மாதிரி பார்த்துக்கோங்க. தேவையில்லாத கேம் விளையாடுறது, தேவையில்லாத விஷயங்கள் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ வந்துட்டு ஆன்லைன் கிளாஸு இல்லைன்னா டவுட் எதுவும் வந்துச்சு அப்படின்னா யூடியூப்பில் பார்க்குறது, இந்த மாதிரி பசங்க பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி தேவையான விஷயங்களை மட்டும் பார்த்துக்கிற மாதிரி நம்ம தான் கண்காணிக்கணும். நம்மளாம் நம்மளுடைய சின்ன வயசு மெமரிஸை எடுத்து பார்த்தோன்னா நிறைய விளையாட்டுகள் தான் இருக்கும். ஆனால் இப்போ உள்ள குழந்தைங்க கிட்ட அந்த மெமரிஸ் எதுவுமே இருக்காது. ஏன்னா ஃபுல்லாக மொபைல். அதனால உங்கள் குழந்தைங்களுக்கு விளையாட சொல்லி கொடுங்க. சில பிள்ளைங்களுக்கு விளையாடவே தெரியலை அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் சின்ன வயசில் என்னென்ன விளையாட்டு விளையாண்டிங்களோ அதையெல்லாம் சொல்லி கொடுங்க. சொல்லி கொடுத்து இந்த மாதிரி விளையாடு அப்படின்னு சொல்லி கொடுங்க. வேறு வழியே இல்லை. நாம் சொல்லி கொடுத்து நம்ம பிள்ளைங்களை மாற்றினா மட்டும்தான் நம்ம பிள்ளைகளோட சேர்ந்து விளையாடக்கூடிய மற்ற பிள்ளைகளும் மாறுவாங்க. ஸோ விளையாட்டு அப்படின்றது பொழுதுபோக்குக்கு மட்டும் இல்லை, குழந்தைங்களோட உடலையும் நல்ல ஆக்டிவிட்டியாக வச்சுக்கிறது. இந்த நான் சொல்கிற விஷயம் எல்லாமே நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஆனால் யாருமே ஃபாலோ பண்ண மாட்டோம். ஏன்னா நம்ம ஏதாச்சும் ஒரு வேலையாக இருக்கும், எங்கேயாச்சும் யார் கூடயாச்சும் பேசிகிட்டு இருக்கணும் அப்படின்னா குழந்தைங்க கையில் மொபைலை கொடுத்து இந்தா போய் ஒரு ஓரமாக போய் உட்காந்து பாரு அப்படின்னு சொல்லிடுறோம். இது நம்ம சுயநலத்துக்காக நம்ம குழந்தைங்களோட லைஃபையே நம்ம ஸ்பாயில் பண்ணுறோம் அப்படின்னு ஒவ்வொரு நொடி நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் பிள்ளைங்களுக்கு மொபைல் கொடுக்க மாட்டீங்க. இன்னுமே நீங்கள் வேலை பண்ணிகிட்டு இருக்கும்போது உங்கள் குழந்தை ஆண் பிள்ளையாக இருந்தாலுமே பெண் பிள்ளையாக இருந்தாலுமே உங்கள் வீட்டு வேலைகளை உங்கள் கூட சேர்ந்து ஹெல்ப் பண்ணக்கூடிய பிள்ளைங்களாக உருவாக்குங்க. நீங்கள் வேலை செய்யும்போது தன்னால் நான் மட்டுமே தனியாக இருந்து எல்லா வேலையும் பண்ணுவேன், ரெஸ்ட்டே இல்லாமல் ஓடிக்கிட்டே இருப்பேன் அப்படின்லாம் எந்த ஒரு சட்டமும் கிடையாது. ஏன்னா பெண்கள் மட்டும்தான் ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா வேலையும் பண்ணணும் அப்படின்னு நம்ம ஒன்று இந்த வானத்திலிருந்து குதிச்சு வரல. நம்மளையும் பெத்தெடுத்து வளர்த்து தான் அனுப்பியிருக்காங்க. அதே மாதிரி நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம வேலை சொல்லிக் கொடுக்கணும், ஹெல்ப் பண்ண சொல்லிக் கொடுக்கணும். ஸோ நமக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய அந்த குழந்தை ஃப்யூச்சரில் எல்லாருக்குமே ஹெல்ப் பண்ணக்கூடிய குழந்தையாக மாறும். இந்த ஹெல்ப் பண்ணக்கூடிய குணம் வந்துட்டு ஒரு தன்மையையும் பொறுமையையும் பொறுப்பையும் அந்த குழந்தைக்கு எடுத்து கொடுக்கும். அடுத்து பிள்ளைங்களுக்கு வந்துட்டு ஆரோக்கியமான உணவு கொடுத்து நம்ம பழக்கணும். இப்போது காலையில் ஸ்கூலுக்கு போகிறாங்க அப்படின்னா ஃபாஸ்ட்டாக பிரேக்ஃபாஸ்ட்டு கொடுத்துடணும் அப்படின்ற பேரில் மேகி ரெடி பண்ணி கொடுக்குறோம், இல்லைனா பாஸ்தா கொடுக்குறோம், ப்ரெட்டில் வந்துட்டு நியூட்டெல்லா தடவி கொடுக்குறோம். இதில் என்ன பெனிஃபிட் பாருங்கள், எந்த பெனிஃபிட்டுமே கிடையாது.
காலையிலேயே நம்ம பிள்ளைங்களுக்கு ஒரு சத்தில்லாத ஒரு பொருளை கொடுத்தா அந்த டே ஃபுல்லாமல் எப்படி அந்த குழந்தை எனர்ஜியாக இருக்கும். இதுக்கு நீங்கள் இவ்வளோ மெனக்கட்டெலாம் ஒன்றும் பண்ண வேணாம். சாதாரணமாக மீந்து போன சாதத்தில் நைட்டே தண்ணி ஊற்றி வச்சுருங்க. அந்த பழைய சாதத்தில் இருக்கக்கூடிய தண்ணியை மட்டும் நீங்கள் லைட்டாக சின்ன வெங்காயம் குட்டியாக கட் பண்ணி போட்டுட்டு கொஞ்சமாக தயிர் ஊற்றி மிக்ஸ் பண்ணி அதை ஒரு டம்ளரில் ஊற்றி குடிச்சிட்டு போக சொல்லுங்கள். இதை சின்ன பிள்ளையிலேருந்தே பழக்கிட்டோம் அப்படின்னா இது ரொம்ப ஈஸி. அந்த நாள் ஃபுல்லாக அந்த குழந்தைக்கு அவ்வளோ எனர்ஜியாக இருக்கும். நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், வெளிநாடுகள்லாம் இதை பெரிய ஃபுட்டாக எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஆனால் நாம் வெளிநாட்டு உணவை நம்ம பெருமையாக சாப்பிட்டுட்ருக்குறோம். இந்த கீரை பார்த்தீங்கன்னா பசலைக்கீரை, இது ஒரு வகையான பசலைக்கீரை. ஸோ அம்மா வெளியூருக்கு போயிருந்தாங்க. இந்த கீரை கொஞ்சமாக எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. இதை ஊண்டி வச்சா வரும் அப்படின்ட்டு. பக்கத்துலேயே இது வல்லாரை கீரை ஊண்டி வச்சுருக்கோம். அதுவுமே குட்டி குட்டியாக வந்துட்டுருக்கு. ஸோ அது பக்கத்துலேயே இந்த தண்டையுமே ஊண்டி வச்சுட்டேன். வாரத்துக்கு எப்படியுமே 3 நாள் 4 நாள் கீரை கம்பல்சரி வீட்டில் நான் சமைச்சிருவேன். பிள்ளைங்க கீரை சாப்பிடலை அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன், சாதத்து கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஸ்கூலுக்கு கொடுத்து விட்டுருவேன். ஸோ கீரையை தனியாக பிரித்து எடுக்க முடியாது, எப்படியாச்சும் சாப்பிட்டு தான் ஆகணும். என் வீட்டில் நான் சமைக்கிறத மட்டும்தான் சாப்பிடணும், யாருக்குமே எந்த ஆப்ஷனுமே கிடையாது. அதனால என் பிள்ளைங்க இதுதான் சாப்பிடுவேன் அதுதான் சாப்பிடுவேன்ட்டு எந்த அடம் பண்ண மாட்டாங்க. ஸோ நாமெல்லாம் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது ஆம்பளை பிள்ளைங்களை வேலை பண்ணக்கூடாது, வேலை செய்ய விடக்கூடாது அப்படின்ட்டு சாப்பிட தட்டு கூட நம்ம அண்ணன் தம்பிமார்கள்லாம் எடுத்து பழக்கம் இல்லை. ஆனால் இப்போ உள்ள காலகட்டம் அப்படி கிடையாது. வேலைக்கு போகிறது பெண்கள் ஆண்கள் எல்லாருமே வேலைக்கு போகிறாங்க. அதே மாதிரி பெண்கள் ஆண்கள் எல்லாருமே பிஸ்னஸ் பண்ணுறோம். ஸோ வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கக்கூடியவங்க மட்டும்தான் இந்த வேலையெல்லாம் பண்ணணும் அப்படின்ட்டு எந்த ஒரு சட்டமும் கிடையாது. அதனால நான் என் பிள்ளைங்களுக்கு எல்லா வேலையுமே சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ ஃபைஹா பேபி இந்த மாதிரி சின்ன சின்ன தட்டு டம்ளர் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வாஷ் பண்ணுறதா இருந்தால் வாஷ் பண்ணுவாங்க. ஸோ இது எப்போவுமே டெய்லி பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கா ஒரு நல்ல ஒரு மைண்ட் செட் வரும். அந்த டைமில் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுமா அப்படின்னு கேட்டோன்னா உடனே நமக்கு ஹெல்ப் பண்ணி கொடுத்துடுவாங்க. அதே மாதிரி நம்ம பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்களாக இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம அடிக்கடி நம்ம பிள்ளைங்களை ஹக் பண்ணணும். நம்ம ஹக் பண்ணுறது மூலமாக நமக்கும் மனநிறைவு கிடைக்குது, நம்ம பிள்ளைங்களுக்கும் நம்மளுடைய அன்பு அப்படியே டைரெக்டாக போகுது. வெளியில் குழந்தைங்க போயிட்டு வர்றாங்க அப்படின்னா உடனே ஹக் பண்ணுங்கள். அந்த பிள்ளைகிட்ட சொல்லுங்கள், நீ இல்லாமல் ரொம்ப நேரம் நான் உன்னை மிஸ் பண்ணேன் அப்படின்ட்டு சொல்லுங்கள். உங்கள் அன்பை வெளிப்படுத்துங்க. ஸோ நீங்கள் உங்கள் அன்பை வெளிப்படுத்தினா மட்டும்தான் அந்த குழந்தைக்கு புரியும் நம்ம அம்மா நம்ம மேலே அன்பாக இருக்காங்க. ஸோ நாமளும் கடைசி வரை நம்ம அம்மா கூட அன்பாக இருக்கணும் அப்படின்ற ஒரு உணர்வு நம்ம பிள்ளைக்கு வரும். எப்போவுமே அம்மா பிள்ளைக்கு உண்டான பாண்டிங் கடைசி வரைக்கும் இருக்கணும் அப்படின்னா நாம் நம்ம அன்பை வெளிப்படையாக காட்டி தான் ஆகணும். அதே மாதிரி ஸ்கூல் டைமில் குழந்தைங்க போயிடுவாங்க அப்படின்னா நைட் நேரத்தில் எல்லோரும் சாப்பிடும்போது ஒன்றா ஃபேமிலியாக உட்காந்து சாப்பிடுங்க. ஃபேமிலி விஷயங்களை பற்றி பேசுங்க. சும்மா மொபைல் பார்த்துட்டு சாப்பிட்றது, டிவி பார்த்துட்டு சாப்பிட்றது, இந்த மாதிரி விஷயங்களை அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி உங்கள் குழந்தைங்கக்கிட்ட பேசுங்க. ஸ்கூலில் என்ன நடந்துச்சு, என்ன பாடம் படிச்சிங்க, எவ்வளோ ஜாலியாக இருந்துங்க அப்படின்ட்டு டெய்லி பேசுங்க. இந்த மாதிரி குழந்தைங்கக்கிட்ட நம்ம மனசை விட்டு பேசும்போதுமா அவங்களுக்கு ஏதாச்சும் அட்வைஸ் அப்பப்போ இடையில நம்ம கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி இருக்கும்போது நமக்கும் குழந்தைக்கும் ஒரு நல்ல ஒரு பாண்டிங் வருது, ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பும் வருது. ஸோ அம்மா கிட்ட சொல்லக்கூடாத விஷயமா இருந்தாலுமே நம்மக்கிட்ட சொல்லி ஷேர் பண்ணி அது மூலமாக அவங்க ஆறுதல் அடைகிறதுக்கும் இது ஒரு சான்ஸாக அமையும். அதனால உங்கள் குழந்தைங்கக்கிட்ட எப்போவுமே ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருங்க. அதே நேரத்தில் கண்டிக்க வேண்டிய நேரத்தில் கண்டிப்போடு இருங்க. ஸோ நேற்று ஈவினிங் ஷாம்பு ரெடி பண்ணி நல்லா ஒரு நாள் ஃபுல்லாக ஆற விட்டுட்டு அடுத்த நாள் ஈவினிங்க்கு மேலே தான் பேக்கிங் ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ ஸ்டார்டிங்கில் நம்ம ஹெர்பல் ஷாம்பு கொஞ்சமாக ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். அதனால் நான் ஒரு ஆளாக மட்டும் தனியாக பண்ணிகிட்டு இருந்தேன். பட் இப்போ அதிகமான அளவு நம்ம பண்ணுறதால என்னால் ஒரு ஆளாக பண்ண முடியாது. ஸோ என்னோடய பசங்களையுமே கூட ஹெல்ப்புக்கு வச்சுப்பேன், அவங்களுமே பண்ணுவாங்க. ஸோ வேலை செஞ்சு முடித்த உடனே அவங்களுக்கு உண்டியலை போடுறதுக்கு காசு கொடுத்துடுவேன். ஸோ அது ஒரு அவார்ட் மாதிரி அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதனாலேயே அவங்க வேலை பண்ணுறது ரொம்ப என்ஜாய் பண்ணி வேலை பண்ணுவாங்க. நம்ம வேலையை வாங்கிக்கிட்டு அந்த பிள்ளைங்களுக்கு எதுவுமே கொடுக்காம போயிட்டோன்னா ஒரு மாதிரி மனசுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால ஃபேமிலியாக ஒன்றா சேர்ந்து இது பண்ணிகிட்ருக்கோம். மாஷா அல்லா. ஸோ நம்மளோட ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும்னா ஸ்க்ரீனில் தெரியக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்றைக்கி ஸ்கூல் லீவ் அப்படின்றதால ஷாம்பு, ஹேர் பேக், ஃபேஸ் பேக் 3மே பேக்கிங் ஒர்க் எல்லாமே ஃபைனலி முடிச்சாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நான் சொன்ன டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் எல்லாத்தையுமே. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா ஒரே ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஷால்லா நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.